நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்டேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏசி கேன் பி கேரிடு ஓவர் லாங் டிஸ்டன்ஸ் யூஸிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அந்த ஏசி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, எவ்வளோ தூரம் வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். யூஸிங் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு எவ்வளோ தூரம் வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று, the loss of energy while distributing current in the form of AC is negligible. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஏசி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறான். தேர்டு ஒன்று, டைரக்ட் கரண்ட் cannot be transmitted as such way. டைரக்ட் கரண்ட் இந்த மாதிரி வழியில் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏசி கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் இன்டு டிசி. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டிசியாக. நெக்ஸ்ட்டு, ஜென்ரேட்டிங் ஏசி இஸ் ஈஸியர் தேன் டிசி. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு ஈஸியாக ப்ரொடியூஸ் பண்ணலாம் டிசியை விட. நெக்ஸ்ட் ஒன்று, ஏசி கேன் பி ப்ரொடியூசஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் விச் இஸ் யூஸ்ஃபுல் இன் செவரல் வேஸ். ஏசியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வந்து நமக்கு நிறைய வகையில் யூஸ் ஆகும். அதனால தான் வந்து ஏசி டிசியை விட பரவாயில்ல, நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்கிறான். சரியா?